ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். முன்னெல்லாம் பொழுதுபோக்குக்காக ஏதாச்சும் ஒரு புக்கு படிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும்போது கண்மணி, ராணிமுத்து, சிநேகிதி, ஆனந்த விகடன், அவள் விகடன் இந்த மாதிரி புக்கிலலாம் சிறுகதை, தொடர்கதை, பெரிய நாவல் இதெல்லாம் படிக்கும்போது என்னைக்காவது நம்மளும் இந்த மாதிரி ஒரு நாவல் எழுதுனா நல்லாயிருக்குமே, நம்மளோட கற்பனையும் கதையாக மாற்றி வெளியிட்டால் நல்லாயிருக்குமேன்னு ஒரு ஆசை எப்போவுமே என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி ஆசையெல்லாம் நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தாலும் கூட அதெல்லாம் கைக்கூடி வர்றதுக்குன்னு ஒரு நாள் வரணும்ல. அப்படி ஒரு நாள் வரும்போது என் கண்ணில் பட்டது தான் இந்த பாக்கெட் நாவல் ஆப்பு. பாக்கெட் நாவலில் நம்மளோட கற்பனைகளை வார்த்தைகளாக்கி நாவலாக வெளியிடவும் முடியும், அது மூலமாக நம்மளால் வருவாயும் ஈட்டிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சப்போ கரும்பு தின்ன கூலியா அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பாக்கெட் நாவலில் கதை எழுத ஆரம்பித்த ஆரம்ப காலகட்டத்தில் நான் எந்த அளவுக்கு ஆர்வமாக கதை எழுதினோ அதே அளவுக்கு சிக்கல்களும் தடங்கல்களும் வரத்தான் செஞ்சிச்சு. ஆனாலும் கூட எடுத்த காரியத்தை பாதியில் நிறுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப உத்வேகமாக நான் கதை எழுதிட்டு இருந்தேன். அந்த கதை எழுதினதுக்கு ஒரு சன்மானம் மாதிரி கதை அப்ரூவல் ஆகி எனக்கு என்னோட முதல் வருவாயும் வர ஆரம்பிச்சிச்சு. பரவாயில்லையே, நம்மளோட முதல் முயற்சியிலேயே நமக்கு ஒரு வெற்றி கிடச்சிருச்சு அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அப்படி முழுசாலும் உன்னை சந்தோஷப்பட விட முடியாதுமா அப்படின்ற மாதிரி ஒரு புது சிக்கல் வந்துச்சு. ஏன்னா பாக்கெட் நாவலை பொறுத்த வரைக்கும் கதை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து கதையோட தரம் தீர்மானிக்கப்படாது. கதையோட தரத்தை தீர்மானிக்கிறது வாசகர்களோட எண்ணிக்கை மட்டும்தான். வாசகர்களோட எண்ணிக்கை முழுசாக குறைஞ்சி போயிடுச்சுன்னா நம்மளோட வருவாயை நின்றுடுமேன்னு சொல்லிட்டு நம்மளும் புதுசாக யோசித்து நிறையா சுவாரஸ்யமான அத்தியாயங்களை வெளியிட்டாலும் கூட அவங்க சில அத்தியாயங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் லாக் போட்டு வச்சுருவாங்க. இதனால் ஆல்ரெடி குறைஞ்சிக்கிட்டு இருக்க வாசகர்களோட எண்ணிக்கை இன்னுமே குறைஞ்சி போயிடும். இப்படியெல்லாம் பல சிக்கல்களை சமாளித்து பல தடங்கல்களை தாண்டி எப்படியோ 2 நாவலை முழுசாக முடித்ததுக்கப்புறம் தான் 3வது நாவலை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது புதுசாக இன்னொரு பிரச்சனை முளைச்சிச்சு. அது என்ன பிரச்சனை? நான் எழுதிட்டு இருந்த நாவலோட பேர் என்ன, புதுசாக நாவல் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் முழு வீடியோவாக சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.